ஹலோ கைஸ், டுடே நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஸோ நம்ம கோயம்புத்தூர்லாம் இருந்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக ஊட்டி போவீங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது சாப்பிடணும், அதே மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னா நீங்கள் மலேசியா போகலாம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி கூலாலம்பூர் போக போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. இங்கே பார்த்தீங்களான்னு தெரியும், கூலாலம்பூர் தான் ஃபுல்லாக தமிழ். கே சென்ட்ரல். இது என்னன்னே தெரில, நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அஜெண்டா. ஸோ கரெக்டாக இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து பஸ் கிளம்புது. இது சீட்டு மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் புக் பண்ணும்போது ஃபுல்லாகிடுச்சு. எங்களுக்கு இந்த 2 சீட்டு தான் இருந்தது, இந்த ஃபஸ்ட்டு சீட்டு, செகண்ட் சீட்டு, அதுவும் சிங்கிள் சீட்டு தான் இருந்தது. வச்சது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக மணி எத்தனை, 6:45 5.5 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க மலேசியா போகிறதுக்கு. அதில் என்ன டிலே ஆகும்னா எல்லாமே 4-வேவாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு செக் பாயிண்ட் இருக்கும் நம்ம மலேசியா பார்டரில், அதுதான் லேட் ஆகும்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மலேசியா பார்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு கோவிட் டைம்லலாம் நம்ம வந்துட்டு அந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரிஜிஸ்டர்லாம் பண்ணணும். லைக் இந்த நம்ம பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மலேசியா போகிறதுக்கு முன்னாடி அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். நாங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணும் போதே அவங்களே போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் முந்தின நாளே உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு, இந்த லிங்க்கில் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள், அந்த மாதிரி போட்டுருவாங்க. நாங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு வேறு என்ன தேவை, வேறு காசு டிரான்சாக்ஷன் நம்ம அங்கே மலேசியா கரன்சியும் எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் அதுவுமே எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த பஸ் நாங்கள் போயிட்டுருக்கிற பஸ் வந்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னா, இதுக்கு வந்துட்டு $33. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்தே கூலாலம்பூர் போயிடும். இப்போ நம்ம வந்து ஜேபிலேருந்து போகலாம். ஜேபின்னா மலேசியா பார்டர்லேருந்து போகலாம். அங்கேருந்து போனால் உங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக வரும். நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து நாங்கள் பஸ் ஏறிட்டோம். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு வந்து $33 ஆச்சு மொத்தம் ஒரு டிக்கெட்டு. ஸோ இப்போ 2 டிக்கெட்னால் எத்தனை, $66 ஆச்சு மொத்தம். 66 மொத்தம் ஒரு 4 டேக்ஸ் போடுவாங்க, ஒரு $4 மொத்தமாக போட்டு 70 சம்திங் வந்தது. ஸோ போகிறதுக்கு அவ்வளோ, வர்றதுக்கும் அதே ரேட்டில் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் கிளாஸே செம்மையாக இருக்கும். ஆனால் நார்மல் கிளாஸு இதில் பிஸ்னஸ் சூட் பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுவும் செம்மையாக இருக்கும். ஸோ அது ஒரு நாள் ட்ரை பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சடனாக பிளான் பண்ணுறதுனால அந்த டிக்கெட்லாம் கிடைக்கல. அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஃபில் ஆயிடுது. ஒரே ஒரு பஸ் தான் போகுது ஆக்சுவலாக. அந்த ஒரு பஸ்ஸில் ஃபில் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா அது வந்துட்டு இப்போ நாங்கள் புக் பண்ண டைமில் அந்த டிக்கெட் இல்லை, எல்லா டிக்கெட்டும் சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களால் வாங்க முடியலை. கரெக்டாக இப்போ நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இப்போ ரிங் ரோட்டில் தான் போயிட்டுருக்கு. சிட்டிக்குள்ளேருந்து அப்படியே அவுட்ஸ்கேட் போயிட்டு அங்கேருந்து 4-வே பிடிச்சி நேராக வண்டி போட்டுருவாங்க. நேராக ஜேபிக்கு போயிட்டு ஜேபியில் போய் நம்ம செக்இன்லாம் பண்ணோம். செக்இன் மீன்ஸ் நம்ம வந்துட்டு அந்த கஸ்டம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். பாஸ்போர்ட்டை காமிச்சு நம்ம இந்தியாவிலேருந்து போகிறதுனால நம்மளுக்கு ஃப்ரீ. நம்மளுக்கு இன்றைக்கி காசு கேட்க மாட்டாங்க மலேசியா பார்டரில். அந்த டிசம்பர் வரைக்கும், அதாவது இந்த இயர் வரைக்கும் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் இந்தியா பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு மலேசியாவில் வந்து என்ட்ரி ஃப்ரீ. இதுதான் சிங்கப்பூரோட மெயின் சிட்டி. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இதுதான் ஹார்பரு. இங்கே தான் வந்துட்டு அந்த ஜாயிண்ட் வீல் இருக்குது பாருங்கள் இதில். அதுக்கப்புறம் மெரினா பே, இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். கரெக்டாக இப்போ மணி கிட்டத்தட்ட 7 ஆகிடுச்சு. அரை மணி நேரம் ஆகிருக்கு நாங்கள் இங்கே சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு. மேபி இன்னொரு ஸ்டாப் இருக்கும். இந்த ஸ்டாப்பில் ஆட்களை ஏற்றிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் பஸ்ஸில் எதுவும் ஃபுல்லாக அவ்வளோ, ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் தான் எல்லா பெரிய கம்பெனிஸுமே இருக்கும். எல்லா பெரிய கம்பெனிஸ், மோஸ்ட்லி சிங்கப்பூருக்கு வந்து ஃபேமஸ் பேங்கிங் சிஸ்டம்ஸ் தானே. எல்லாம் பேங்கிங் சிஸ்டம்ஸோட பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது செம்ம ரிச்சான பிளேஸ் இது ஆக்சுவலாக. நம்ம கிட்டத்தட்ட மலேசியா பார்டர்கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலேசியா பார்டர் வந்துடும். ஸோ பார்டரில் வந்துட்டு நம்ம பாஸ்போர்ட்லாம் காமிச்சு நம்ம ப்ராசஸிங்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நேராக உள்ள கேஎல்ல இறங்க வேண்டியதான். அதுக்கப்புறம் டோட்டலாக 3 to 4 hours ட்ராவல். இப்போது மணி பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆகுது. நாங்கள் 6:45 போல் ஏறணும். 1.25 மணி நேரம் ஆகுது.
நாங்கள் கரெக்டாக மலேசியா செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக க்யூ. ஸோ நம்ம செக் பாயிண்ட் வந்துட்டாலே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே க்யூலேயே ரொம்ப தூரம் நிற்க வேண்டி இருக்கிறோம். மெதுவாக ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு தெரில. அப்ராக்சிமேட்டாக 1 hour சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கேருந்து கிராஸ் பண்ணி நம்ம மலேசியா பார்டருக்குள்ளே போகிறதுக்கு. இப்போவே ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வந்து க்யூவில். ஸோ இப்போ சிங்கப்பூரோட இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அடுத்தது மலேசியா செக் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இதுவே ஒரு 1 hour கிட்ட ஆகிட்டு 1 hour கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் அடுத்தது மலேசியா செக் பாயிண்ட் போயிட்டு அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இதுதான் பார்டர் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் கனெக்ஷன் பிரிட்ஜு சிங்கப்பூர் மலேசியா. இப்போ நாங்கள் இதுதான் கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் சிங்கப்பூரோட இமிக்ரேஷன் முடிச்சதுனால இதை கிராஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அந்த சைடு இருக்கு. முடிச்சிட்டோம் மலேசியா மைக்ரேஷனே. எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் தான் ஆச்சு. சும்மா பேக்கை செக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஸோ இனிமேல் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இனிமேல் நேராக போயிட வேண்டியதான். ஸோ நம்ம ஊரில் இப்போ சாப்பாட்டுக்கு நிறுத்துகிற மாதிரி மலேசியாலேயும் சாப்பாட்டுக்கு நிறுத்தியிருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே அதை சாப்பிட்றது தான் போயிட்டுருக்கோம். இவளுக்கு காரமாக வேணுமா சாப்பிட. ஸோ அதை நாங்கள் காரமாக என்ன இருக்குதுன்னு பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள் மலேசியா என்ட்ரு ஆனதே மலேசியன் ஃபுட் தான் ட்ரை பண்ண போகிறோம். நாசி கொராங். அது வந்து பிரியாணி மாதிரியே இருக்கும். ஆனால் சிக்கன் வச்சு பிரியாணி மாதிரி இருக்கும். ஏன்னா one nasi goreng. Nasi goreng no? No. What you have? Yeah. What you have? This rice. This one? Yeah, punya. இது? Yeah, this one. This one. Ah. What rice? Yeah. Right. Yeah. Yeah. Hey. How much? Hey. 8. 2 5 கொடு. 8. Alright, thank you. Thank you. இது என்னன்னே தெரில. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இது வெறும் ரைஸை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சிக்கன் நல்லா இருக்கு, ஆனால் வெறும் ரைஸாக தான் இருக்குது. கிரேவி மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சிக்கன் நல்லா இருக்கு. இந்த பீஸ் நல்லா இருக்கு. இங்கே ஃபுல்லுமே மலேசியன் ரெஸ்டாரண்ட் தான். கிரேவி மாதிரி கொடுக்காம நார்மலாக ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வச்சு ஃபுல்லாக சாப்பிட முடியல. எப்படியோ தக்கி முக்கி சாப்பிட்டாச்சு. மலேசியா கூலாலம்பூர் போயிட்டு அங்கே எப்படி சாப்பாடு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். ஸோ இனிமேல் ஸ்டாப் நிற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நேராக இனிமேல் கூலாலம்பூர் தான் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இன்னும் ஒரு 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் மலேசியா ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் பஸ்ஸில் இறங்கி ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹோட்டல் ஹில்டன். இங்கே பார்த்தீங்களானே தெரியும், கூலாலம்பூர் தான். ஃபுல்லாக தமிழ் கடை தான் இருக்கும். சென்னை மாதிரி தான், மினி சென்னை மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இந்த பாட்டு கூட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பாட்டு கூட தமிழ் பாட்டு தான் ஓடிட்டுருக்குது. நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் இதுதான், ஹில்டன். ஸோ இங்கே தான் செக்இன் பண்ண போகிறோம். மணி ஆல்ரெடி 3 மணி ஆகிடுச்சு. நாங்கள் கரெக்டாக 6:45 கிளம்புனோம். 3 மணி ஆயிருக்கு. அவ்வளோ டிராஃபிக், ஃபுல்லாக டிராஃபிக்கு. செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக சாப்பிட போனோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ
நாங்கள் வந்துட்டோம் உள்ள ஹோட்டலுக்குள்ளே ரூம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே கேட்டிருந்தோம் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ஃப்ளோர் வேணும்ன்ட்டு. இது வந்து 20th ஃப்ளோரு, கிங் சைஸ் ரூமு. ஸோ இது வந்து வியூவோடு வரும். பார்த்தீங்கன்னா இந்த வியூவோடு வரும். ஸோ இருக்கிறதுலே தான் டாப் ஃப்ளோரில் 35 ஃப்ளோர் வரையும் இருக்குது. இது வந்து 20th ஃப்ளோரு. ஸோ இதுதான் ஃபுல் வியூ, நாங்கள் இருக்க போகிற ரூமோட ஃபுல் வியூ. ஸோ நம்ம அந்த சைட்லேருந்து தான் வந்திருப்போம், அங்கே தெரியுதுல்ல, அங்கேருந்து தான் வந்திருப்போம். கீழே நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ நம்ம ஜிம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்ம ஃபுல் கேலும் தெரியும். ஆனால் ட்வின் டவர் இந்த சைடு இல்லை, ட்வின் டவர் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு ட்வின் டவருக்கு வந்துட்டோம். இப்போது ட்வின் டவருக்கு மேலே தான் போகிறதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். நைட் ஆனாலே ட்வின் டவர் வந்துட்டு ஜொலிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மேலே போகிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் உள்ளே போகலான்னு போனோம். டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஃபார் டுடே. ஸோ நாளைக்குமே டிக்கெட் இல்லை, இன்னும் மண்டேல இருந்தால் டிக்கெட் இருக்கான். ஸோ அதனால் நாங்கள் மேலே போகல, சும்மா வெளியே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ எங்கள் பேட் லக்கு இன்றைக்கி மேலே போக முடியல, அதனால் நாங்கள் வெளியே இருந்தே பார்க்குறது தான் எங்களோட இன்னைக்கோட அஜெண்டா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸுமே இருக்கும். கான்டினென்டல், ஜப்பானீஸ், சைனீஸ், இந்தியன், யூரோப்பியன், அமெரிக்கன் ஸ்டைல், எல்லா ஸ்டைலான டிஷ்ஷஸுமே இருக்கும். நம்ம போயிட்டு பஃபே மாதிரி தான், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுமாரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு எப்போ வயிறு ஃபுல்லாகுதோ அப்போ கிளம்பிக்கலாம். இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ மெயினாக இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வர்றவங்க பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சு தான் வருவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இவா வந்துட்டு யூரோப்பியன், வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் எல்லாமே. நான் வந்து வடை, இட்லி, தோசை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவள் வந்து எல்லாமே வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், மலேசியா ட்ரிப்பு ஓவர். நாங்கள் இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பஸ் 3 மணிக்கு. சுற்றி பார்க்குறதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, ஒரு நாள் ட்ரிப்பு. இனிமேல் இன்னொரு நாள் வந்துட்டு ரிமைனிங் பிளேசஸ்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு நல்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.